உலகம் முழுக்க வாழுகின்ற இந்துக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்து அதிரடிப்படையின் பாரத தேசம் பல்வேறு காலகட்டங்களிலே பல்வேறு புருஷர்கள், யோகிகள், தவயோகிகள், சித்தர்கள், முனிவர்கள் தோற்றுவித்திருக்கிறார்கள், உருவாகியிருக்கிறார்கள். அப்படி பாரத தேசம் ஆங்கிலேய கிறிஸ்துவ வெள்ளைக்காரர்களிடம் அடிமைப்பட்டிருந்த பொழுது அந்த ஆங்கிலேயரை விரட்டுவதற்காக போராடிய போராளிகள் பல லட்சம் பேர். அதிலே முதன்மையானவர் சியாம் பிரசாத் முகர்ஜி அவர்கள். அவர் சுதந்திரம் அடைந்த பிறகு அமைந்த அமைச்சரவையிலே அமைச்சராக இருந்தவர். அந்த அமைச்சரவையிலே அமைச்சராக இருந்த பொழுதும் பிரதமராக இருந்த காங்கிரஸை சேர்ந்த நேரு அவர்களுடைய செயல்பாடு பிடிக்காமல், இந்த நாட்டு மக்களை பற்றி சிந்திக்காமல் சிறுபான்மை இனத்துக்காக பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக செயல்பட்டார் என்பதற்காக காஷ்மீரில் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறார். 370 என்கின்ற சிறப்பு சட்டத்தை நீக்க வேண்டும், காஷ்மீருக்கு கொடுத்த சிறப்பு அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டும் என்பதற்காக ஜனசங்கத்தை தோற்றுவித்து ஜனசங்கத்தின் தலைவராக இருந்த முகர்ஜி அவர்கள் காஷ்மீரில் போராட்டம் செய்வதற்காக செல்கிறார். அவரை சிறையிலே பிடித்து போடுகிறார்கள். அந்த தியாகி சிறையிலேயே மரணித்து விடுகிறார். நம்முடைய பாரத தேசத்திலே சுதந்திர போராட்டத்துக்கு பிறகு, வெள்ளையனை விரட்டிய பிறகு, கொள்ளையர்கள் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்த காலகட்டத்திலே ஒரு மாபெரும் போராளியை இழந்து இந்த நாடு கண்ணீர் விட்டது. ஏனென்றால் இந்த தேசம் ஒரு புருஷர்களும் சித்தர்களும் வாழ்ந்த தேசம். இந்த தேசத்திலே இந்துக்களுக்கு ஒரு சட்டம், இஸ்லாமியர்களுக்கு ஒரு சட்டம் என்று இருந்த காஷ்மீரிலே அந்த சிறப்பு சட்டத்தை அமுல்படுத்துவதற்காக போராடிய மாவீரன் சியாம் பிரசாத் முகர்ஜி அவர்களுடைய பிறந்த நாளிலே அவரை வணங்குகிறது இந்த அதிரடிப்படை. இன்று காஷ்மீர் அமைதியாக மாநிலமாக இருக்கிறது. காஷ்மீர் 2 யூனியன் பிரதேசமாக மாற்றி இன்று சட்டம் இல்லாமல் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு வித்திட்டவர் முகர்ஜி அவர்கள். அன்று விதைத்த விதை இன்று ஆலமரமாக இருக்கிறது. ஆனால் அவர்களுடைய பிறந்த நாளிலே இந்த அதிரடிப்படை வணங்குகிறது, வாழ்த்துகிறது. அவர் பாதையிலே பயணிப்போம். வந்தே மாதரம்.